ஹே guys, வெல்கம் டு தி நியூ வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேசிக் ஏஜெண்ட் ஏடிகே வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏடிகே அப்படின்னா என்னென்னா, நம்ம லேங்க்ராஃப் பார்த்துருக்கோம் இல்லையா, அதேமாரி சிமிலர் டூல் கூகுள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஏடிகே. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடு நம்ம வந்து ஏடிகே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஏடிகேயில் வந்து ஒரு 4 to 5 வீடியோஸ் போடலான்னு இருக்கோம். ஸோ தட் யாராச்சும் பிகினர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோஸை ஃபாலோ அலாங் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏடிகே எண்ட் டு எண்டாக நல்லா தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏடிகே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் இட் டுக் சம், நான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணப்போ இது டைம் எடுத்துச்சு. ஸோ நீங்களும் வெயிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஏஜென்ட் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ ஏடிகே பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவங்க கமெண்ட் லைன் டூல் நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ப்ராசஸ் வந்து ஈஸியாகிறதுக்கு நம்ம வந்து ஃபைல்ஸ் எல்லாம் மேனுவலாக க்ரியேட் பண்ண வேணாம். அவங்களே வந்து இந்த கமெண்ட் லைன் டூல் கமெண்ட்ஸை ரன் பண்ணுறப்ப அவங்களே வந்து ஃபைல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிடுறாங்க கைஸ். ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு கமெண்ட் ரன் பண்ணுறேன். என்ன கமெண்ட்னு பாருங்க, ஏடிகே கிரியேட் டைம் ஏஜென்ட். டைம் ஏஜென்ட்ங்கிறது நம்ம கொடுக்குற ஏஜென்ட்டோட நேமு, கிரியேட் வந்து ஒரு கீவேர்டு, ஏடிகே வந்து அவங்களோட கமெண்ட் லைன் டூல். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேட்குது ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம பேசிக்காக தான் பண்ண போகிறோம், அது போதும் நமக்கு. கூகுள் ஏஐ வெர்டெக்ஸ் ஏஐ கேட்குது, நான் கூகுள் ஏஐ கொடுக்குறேன். வெர்டெக்ஸ் ஏஐ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜிசிபிலேருந்து ஏஐ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏபிஐக்கு க்ரியேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதையே எடுத்துக்கிறேன். நான் இப்போ தான் அதையும் க்ரியேட் பண்ணேன். நீங்களே இதை தொட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஃப்ரீயாகவே ஒர்க் ஆகுது. இதுக்கும் பேமெண்ட்லாம் எனக்கு கேட்கல. ஸோ நீங்களும் அதேமாரி க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ தென் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. டைம் ஏஜென்ட்டுக்குள்ள ஃபோல்டரில் நம்ம வந்து டைம் ஏஜென்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் 3 ஃபைல் இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏஜென்ட் அப்படிங்கிறத மட்டும் இம்போர்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபைல் இஎன்வி ஃபைல் என்னென்னா நம்ம கொடுத்த ஏபிஐக்கு மட்டும் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. வெர்டெக்ஸ் ஏஐ 0 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து agent.py பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஏஜென்ட் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வந்து பேசிக்காக உள்ள ஒரு ஏஜென்ட், ஒரு ஜென்ரல் யூஸ்க்காக உள்ளதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு டூல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன டூல்னால், நம்ம கொடுக்குற சிட்டிக்கே இது வந்து டைம் கொடுக்க போகுது. அது அக்யூரேட்டாக கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போதைக்கு அது பேசிக்காக ஒரு ப்ரீபில்ட்டான நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்கோம், அதையே தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. பட் நம்ம இந்த ஃபங்க்ஷன் அப்டேட் பண்ணால் போதும், இஃப் வி வாண்ட் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன், கரெக்டாக? ஸோ நம்ம வந்து எப்படி இதை பண்ணியிருக்கோம்னா, ஏஜென்ட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு மாடல் கொடுத்துருக்கோம். நேம் வந்து ரூட் ஏஜென்ட்னு கொடுத்துருக்கோம் பை டிஃபால்ட். டிஸ்கிரிப்ஷன் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் டெல்ஸ் கரண்ட் டைம் இன் சிட்டி, கரெக்டாக? அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்கோம், யூ டெல் த யூசர்ஸ் கரண்ட் டைம் இன் சிட்டிஸ். ஸோ பேசிக்காக நமக்கு கிளியராக டிஃபைன் பண்ணிட்டோம், நீ தான் பண்ண போகிறப்பா அப்படின்னு, கரெக்டாக? தென் வந்து இந்த டூலை வந்து டூல்ஸ்னு சொல்லி பாஸ் பண்ணிட்டோம். ஸோ தட் இட் ஹேஸ் ஆக்சஸ் டு திஸ் டூல். whenever it wants to call it, it can call it, கரெக்டாக? ஸோ இப்போ நம்மளோட பேஸ் ஏஜென்ட் ரெடி ஆகிடுது. இது எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா கமெண்ட் லைன் ஏஜென்ட் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இப்படி ஒன்று ஏடிகே ரன் டைம் ஏஜென்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த கமெண்ட் நீங்கள் ரன் பண்ணுறப்ப அந்த டைம் ஏஜென்ட் ஃபோல்டரில் இருக்கக்கூடாது, பேரண்ட் ஃபோல்டர்லேருந்து தான் ரன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரன் பண்ணோன்னே எனக்கு வந்து கேட்குது. நான் என்ன கொடுக்குறேன், டேரெக்டாக சென்னை டைம்னு கொடுக்குறேன். ஓகே, நான் பில்லிங்லாம் செட்டப் பண்ணல கைஸ், எனக்கு தானாகவே ஒர்க் ஆகுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இட் டசன்ட் காஸ்ட் எனி. ஓகே, ஸோ கரண்ட் டைம் இன் சென்னை இஸ் 10:30. நம்ம கொடுத்ததை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுச்சா? பட் அது கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணியிருக்கு, விச் இஸ் குட். ஸோ பட் இது மட்டும் போதுமா இப்படி ரன் பண்ணுறது மட்டும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கு தான் அவங்க இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, ஒரு யூஐ கொடுத்துருக்காங்க கைஸ். நம்ம கூகுளில் பார்த்தாலே தெரியும், மெட்டீரியல் யூஐ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு யூஐ கொடுத்துருக்காங்க. நான் அதை எப்படி ரன் பண்ணேன், ஏடிகே வெப் அந்த நம்ம கொடுக்குற போர்ட்டை கொடுத்துக்கணும் கைஸ். ஸோ கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணுறப்ப இது என்ன ரன் ஆகும்னா, ஃபாஸ்ட் ஏபிஐ ஒரு லிங்க்கை கொடுக்கும் கைஸ். சர்வர் ரன் பண்ணி ஃபாஸ்ட் ஏபிஐ லிங்க் கொடுக்கும். ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்க. நான் இதை வந்து கொலாப்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஒன்று பார்ப்போம். இந்த இடத்துல செஷன் ஐடி, இது என்ன செஷன், பை டிஃபால்ட்டாக அவங்க செஷன் ட்ரிகர் பண்ணுறாங்க. யூசர் எந்த யூசர், இது வந்து டிஃபால்ட் யூசர் அனானிமஸ் யூசரில் போட்டு வச்சுட்டு ஸ்ட்ரீமிங் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், ஹாய்னு கொடுக்குறேன். ஹாய்னு கொடுத்தோன்னே இங்கே வந்து ப்ராசஸ் ரன் ஆகுதுன்னு இங்கே வந்து ஒரு ஐடென்டிஃபையர் வருது. ஹலோ, ஐ கேன் ஹெல்ப் யூ ஃபைண்ட் த கரண்ட் டைம் இன் எனி சிட்டி, விச் சிட்டி வுட் யூ லைக் டு நோ த டைம் ஃபார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து சென்னைன்னு கொடுக்குறேன். ஸோ ஓகே, சென்னைன்னு கொடுத்தா இட் ஷுட் கால் த டூல், கரெக்டாக? ஸோ என்ன ரன் பண்ணுது, டூல் கால் போயிடுச்சு டேரெக்டாக. டூல் கால் முடிஞ்சிடுச்சு. திருப்பி எல்எல்எம்க்கு போயிட்டு எல்எல்எம்
அந்த ஆன்சரை வந்து ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ ஓகே, இதெல்லாம் என்ன நடக்குது, நமக்கு வந்து வெறும் யூஐயில் மட்டும் தான் தெரியுது. எப்படி டீபக் பண்ணி பார்க்குறதுனா, நீங்கள் ஒன்றும் பண்ணணும், கிளிக் பண்ணால் போதும் இந்த சைடு ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து எப்படி பேக்கெண்டில் ஏபிஐ கால் போயிருக்கு, என்னென்ன டேட்டா பாஸ் ஆகிருக்கு, ரெக்வஸ்ட் என்ன, ரெஸ்பான்ஸ் என்ன, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த இடத்துல தெரிய வரும். ஸோ வாங்க ஈவெண்ட் ஒன்லேருந்து வரும். ஈவெண்ட் ஒன்லனா ரூட் ஏஜென்ட்டை வந்து கொடுத்துருக்கோம். எப்படி கொடுத்துருக்கோம்னா, நம்ம வந்து ஹாய்னு கொடுத்தோம் இல்லையா, அதுக்கான ஈவெண்ட்டு தான் இது. தென் வந்து இங்கே வந்து நம்ம சென்னைன்னு கொடுத்துருக்கோம். சென்னைன்னு கொடுத்தோன்னே அது கெட் கரண்ட் டைம் கால் பண்ணியிருக்கு. அது கெட் கரண்ட் டைம் கால் பண்ணோன்னே திருப்பி அது அவுட்புட் வந்து ரூட் ஏஜென்ட்டுக்கு வந்திருக்கு. திருப்பி 4 டைம் ரூட் ஏஜென்ட் வந்து அந்த அவுட்புட்டை ஃபார்மேட் பண்ணி யூசருக்கே கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டீபக் பண்ணலாம் கைஸ். தென் வந்து அதில் பேக் வந்தீங்கன்னா இந்த சைட் பாரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ண ஏஜென்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்கும். தென் வந்து டார்க் மோட், லைட் மோட் ஆப்ஷன்ஸ், எப்படி இன்வொகேட் ஆகுது, இன்வொகேட் ஆனால் ஈச் டைமுக்கும் என்னென்ன இது எடுக்குது. ஸோ பேசிக்காக நம்ம 2 டைம் இன்வொகேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஹாய்ன்னு சொல்லி அதுக்கு வந்து இவ்வளோ டைம் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் சென்னைன்னு சொல்லியிருக்கோம், அதுக்கு வந்து இவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கைஸ். இது வந்து ஒரு வெரி குட் இன்ஃபர்மேஷன். இஃப் சம்திங் டேக்ஸ் மோர் டைம் அண்ட் by seeing this you can tune it or optimize it in terms of performance. ஸோ அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆயிரும் ஏஜென்ட்டு. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த ட்ரேஸுங்கிற டேபு. தென் வந்து என்னென்ன ஈவெண்ட் நடக்குது, ஸ்டேட் இப்போதைக்கு நம்ம எதுவும் கொடுக்கல, அதனால் ஸ்டேட் எம்டி. ஆர்டிஃபேக்ட்ஸ் நம்ம ஏதாச்சும் ஃபைல் போட்டால் அது ஆர்டிஃபேக்ட்ஸில் வரும். செஷன் அது வந்து நம்ம ஒரு செஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த செஷன் தான் இது. ஸோ நம்ம ஈவால் பார்த்தோம்னா ஈவால் எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் கைஸ் ஒரு பேசிக் ஏஜென்ட் ஏடிகே யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இது இன்னும் ஃபர்தராக கொண்டு போகிறது எப்படி, ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறது எப்படி, அந்தமாரி பார்க்கும். ஸோ இதாங்க கைஸ் இந்த வீடியோவுக்கு. நாம் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.